வணக்கம். இந்த வீடியோவில் பழைய கேலண்டரை வச்சு 4 ரீயூஸ் ஐடியாஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி பழைய கேலண்டர் அட்டை 2 எடுத்திருக்கேன். இதை ஒன்று மேலே ஒட்டிக்கலாம். இதை செக்யூர் பண்ணுறதுக்காக டேப்பும் வச்சு ஒட்டியிருக்கேன். அட்டைப்பெட்டி ஒட்டுற டேப் தான் அது. இதையும் வச்சு ஒட்டியிருக்கேன். இது மேலே கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புக்குக்கெல்லாம் போடுற ப்ரௌன் ஷீட் எடுத்து அதையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி பட்டாலும் ஊறாதுன்றக்காக இதை நான் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி டேப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஆர்ஓக்கு யூஸ் பண்ணுற இந்த வேஸ்டான ஃபில்டரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இது உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரௌன் பேப்பர் எடுத்திருக்கேன். பார்சலில் வர ப்ரௌன் பேப்பர் தான் அது. நீங்கள் வேறு கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்ஓ ஃபில்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக இது எடுத்திருக்கேன். இப்போ இது ஒட்டுறக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் இந்த ப்ரௌன் ஷீட் இருக்கிறதுனால இது ஒட்டாதுன்றக்காக அந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ஒட்டும் போதே கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கலாம். இப்போ இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். அந்த எண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டை நம்ம நல்லா கொண்டு வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த கேலண்டர் அட்டை கூட இது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். நம்ம தனியாக ஒட்டும்போது கூட கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கார்ட்போர்டை வச்சு ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டேன். இப்போ இது பார்க்குறக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும். நல்லாவே வெயிட்டு தாங்கும். 2 கேலண்டர் அட்டை வச்சுருக்கனாலையும் ஆர்ஓ ஃபில்டர் வச்சுருக்கனாலையும் நீங்கள் வெயிட்டான பொருள் கூட மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறக்கு ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி குக்கர்லாம் கூட வச்சுக்கலாம். வெயிட்டான திங்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு ஷெல்ஃப் டிவைடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது புக்ஸ் எல்லாம் கூட அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோ போட்டது தான். அது அப்படியே நான் திருப்பியும் எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறேன். இந்த கேலண்டர் அழகாக இந்த சாமி படம் இருந்ததுனால அதை நான் ஒன்றும் செய்யலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒட்டுறக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். சாம்பிராணி வர பாக்ஸ் தான் அது இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக டேப்பெல்லாம் ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப்பும் ஸ்டோன்ஸும் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ கீழே இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டை நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்டை நான் ஸ்கேல் சைஸ்க்கு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதையும் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இது ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அதை நம்ம ஜஸ்ட் ஹோல் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணால் ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கா கொஞ்சம் ஃபெவிபாண்ட் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஆடாமல் அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதை ஒரு கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெரிய பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி லெட்டர் பேட், ஏதாவது கேரண்டி கார்டு, இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பப்போ பென்சில்லாம் எடுக்கிறதுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். கீழே கீயெல்லாம் நம்ம கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேலண்டரையும் நம்ம 3 இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3-in-1 ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை ஹேங் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நீட்டாக அழகாக இருக்குன்ட்டு. ஒரே இதில் நம்ம 3 இது செஞ்சிட்டோம். பழைய கேலண்டர் அட்டை தூக்கி போடாமல் அழகாக நம்ம ஒரு 3-in-1 ஆர்கனைசர் இதில் செஞ்சாச்சு. வாங்க தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுவும் இந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்கனால இந்த கேலண்டர் தூக்கி போட மனசில். அந்த கீழே இந்த விளம்பரத்துக்குலாம் வரதை நான் ஒரு பேப்பர் ஒட்டிட்டு சைடெல்லாம் நான் லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரில் வாழ்க வளமுடன் எழுதியிருக்கேன். இதை படிக்கும்போது அவங்க நம்மளை வாழ்த்துற மாதிரி இருக்கும், நம்மளும் அவங்கள வாழ்த்துற மாதிரி இருக்கும். கீழே இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும். இதில் சின்ன இந்த மாதிரி பெல்லை நான் மாட்டி விட்டுருக்கேன். பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். இதை அப்படியே ஹேங் பண்ணிடலாம். பழைய கேலண்டர் அட்டைனே தெரியாது, அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். இதை நம்ம வாசல்லையோ இல்லை நம்மளுடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயோ மாட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். படிக்கிறவங்க நம்மளை வாழ்த்துவாங்க, நம்மளும் அவங்கள வாழ்த்துற மாதிரி இருக்கும்.
இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 4வது ஐடியா பார்க்கலாம். இதுக்கு கேலண்டர் அட்டை 2 வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டியிருக்கேன். இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே இந்த ப்ரௌன் ஷீட்டை ஒட்டியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே இந்த கலர் பேப்பர் நம்ம ஒட்டிடலாம். கிஃப்ட்டுக்கு வர கலர் பேப்பர் தான் அது. இதை மேலே வச்சு நான் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ இது போல் தான் இருக்கும். இந்த கலர் பேப்பர் ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் லேஸ் எடுத்திருக்கேன். இதையும் இப்படி சுற்றி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கலாம். இதை க்ளூகன் யூஸ் பண்ணி சுற்றியும் நான் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு சின்ன கோல்டன் லேஸ் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். பின்னாடியும் முன்னாடி மட்டும்தான் நான் ஒட்டியிருக்கேன், சைட்லலாம் நான் ஒட்டலை. இப்போ இந்த மாதிரி கெட்டியான நூல் வர ரோல் நம்ம எடுத்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கம்ஃபர்ட் பாட்டில் மூடியோ சர்ஃப் எக்ஸல் மூடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இதுக்கும் நான் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த லேஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். இதையும் நம்ம இப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த அட்டைக்கு பின்னாடி வச்சு இதை ஒட்டிடலாம். இதுக்கு நான் ஃபேபாண்ட் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். எங்கே வரணும்னு சில கார்னரை நம்ம ப்ளேஸை லொக்கேட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். நிறையா அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து ஒட்டியாச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம். இப்போ திருப்பியாச்சு. இது ஒரு அழகான ஒரு மனை மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன பூஜா ஸ்டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன பெல் எடுத்திருக்கேன், அது வளையம் கோர்த்துருக்கேன். இது இந்த லேஸில் வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதையும் நான் மாட்டி விட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான பூஜா ஸ்டூல் நமக்கு பழைய கேலண்டர் அட்டையிலேருந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். பெரிய குத்து விளக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். நல்லாவே தாங்கும். பார்க்குறக்கு இது போல் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன குத்து விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பெரிய குத்து விளக்கு கூட வச்சுக்கலாம். நல்லாவே தாங்கும். 2 கேலண்டர் அட்டை நம்ம ஒட்டி இருக்கிறதுனால பார்க்கவே இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாமி விக்கிரகங்கள் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். இதை டெக்கரேஷனுக்காக வீட்டு முன்னாடி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.